ජයගමු ශ්‍රී ලංකා මගෙන් පටන් ගමු අපේක්ෂකත්වය සඳහා අපේක්ෂා කරන පාර්ශවීන් මැතිවරණ මහලේකම් කාර්යාලය පරිශ්‍රයට පැමිණෙමින් තිබෙන මොහොතයි ඔබ මේ දකින්නේ. வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பதற்காக இப்பொழுது கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தங்களுடைய வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பதற்காக வருகை தருவதை நீங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கும். ஒருவர் மற்றும் சுயேட்சை வேட்பாளராக 17 பேர் இதுவரையிலும் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். இம்முறை இங்கே வேட்பாளர்களின் வேட்புமனு பத்திரத்தில் கையொப்பமிட்டவர்கள் போலீஸ் அதிரடி பிரிவினர் உட்பட மொத்தமாக 1000 பேர் போலீசார் இன்றைய தினம் இங்கே கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். මැතිවරණ කොමිසම රාජපක්ෂ මහතා විශේෂයෙන්ම අප මුදල් තැන්පත් කිරීමේදී ප්‍රකාශිත නාමයට අනුව ලක්ෂ්මන් නාමල් රාජපක්ෂ මහතා විසින් නාම යෝජනා පත්‍ර බාර දීමයි මේ මොහොතේදී සිදුවනු ලබන්නේ. இப்பொழுது நீங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்கின்றது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வழங்கப்பட்ட நேரத்திலே தங்களுடைய வேட்புமனுக்களை வேட்பாளர்கள் சமர்ப்பிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று காலை 9 மணி தொடக்கம் 11:30 மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே கட்டுப்பணம் செலுத்தியவர்கள் இங்கே வருகை தந்து தங்களுடைய அந்த வேட்புமனுக்களை இப்பொழுது சமர்ப்பிப்பதை நீங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. එවගේම මේ මොහොතේදී සිරිතුංග ජයසූරිය මහතාත් නාම යෝජනා පත්‍ර බාර දීම සිදු කරනු ලබනවා. මේ වන විට නාම යෝජනා පත්‍ර බාර දුන් පාර්ශවීන් දෙස අපි අවධානය යොමු කරන විටදී සමාජවාදී ජනතා සංසදය වෙනුවෙන් නුවන් සංජීව බෝපගේ මහතා ලබා දුන්නා. ස්වාධීන අපේක්ෂකයෙකු ලෙසින් චමින්දන් රොද්ද පොල්ගම්පල මහතා ලබා දීම සිදු කරනු අප දුටුවා. එවැගේම ශ්‍රී ලංකා කම්කරු පක්ෂය නියෝජනය කරමින් ඒස් පිළියන මැතිවරණ කොමිසම විසින් ප්‍රකාශයට පත් කරනවා. ලක්ෂ්මන් නාමල් රාජපක්ෂ මහතා මේ අප මුදල් තැන්පත් කිරීමේදී ප්‍රකාශිත නාමයට අනුව නාමල් රාජපක්ෂ මහතා මේ මොහොතේදී තමන්ගේ නාම යෝජනා පත්‍ර බාර දෙන්නේ ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණ නියෝජනය කරමින් ජනාධිපති අපේක්ෂකයෙකු ලෙසයි. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் தங்களுடைய வேட்புமனு பத்திரங்களை கையளிப்பதை நீங்கள் திரையில் காணக்கூடியதாக இருந்தது. 11:30 மணி வரை இவர்களுக்காக இந்த வேட்புமனுக்களை சமர்ப்பிப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஆட்சேபனைகளை முன்வைக்க 2019 ජනාධිපතිවරණය ගත් විටදී ලියාපදිංචි සංඛ්‍යාව මිලියන 15ක් 1,59,92,096ක් ලියාපදිංචි ඡන්ද පැවතියා. එයින් ප්‍රකාශිත ඡන්ද බවට පත්ව තිබුණේ මිලියන 13යි. ඒ අනුව 2019 වර්ෂයේදී ජනාධිපති ධූරය ලැබවීම සඳහා ජයග්‍රහණය හිමි වූයේ ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණටයි. මෙවර ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණේ ජනාධිපති අපේක්ෂකයා ලෙස නාමල් රාජපක්ෂ මහතා ඉදිරිපත් වෙනවා. ඒ වගේම වාර්තා වන තොරතුරු දත්ත සමගින් මෙවර பலப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம். அதோடு இங்கே வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை News19.lk